ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு விஜய் அம்மா சமையலில் மோர் குழம்பு பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். ரெண்டு வகை மோர் குழம்பு இருக்குது. ஒன்று பிளெயின் மோர் குழம்பு, இன்னொன்று அரைச்ச மோர் குழம்பு. இன்னைக்கு நாம் அரைச்ச மோர் குழம்பு எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் 6 பேருக்கு. தயிர் 2.5 கப்பு. கொஞ்சம் புளிச்ச தயிராக இருந்தால் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு அரை எலுமிச்சம்பழம் தேவைப்படும். பச்சை மிளகாய் 6, இஞ்சி 3 சிறிய துண்டு, கசகசா 1 டீஸ்பூன், 12 முழு முந்திரி பருப்பு, தேங்காய் சிறிய துண்டு, மிளகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், தனியா 1 டீஸ்பூன், வெங்காயம் 1 சிறியது, அப்படி இல்லைன்னா 10 சின்ன வெங்காயம் தேவைப்படும், பூண்டு 3 பல். மோர் குழம்பு தாளிக்கிறதுக்கு தனியாக கடுகு 1 டீஸ்பூன், சிகப்பு மிளகாய் 4, கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சுரைக்காய், சௌச்சௌ, வெண்டைக்காய் இல்லை வெள்ளை பூசணிக்காய், இதில் ஏதாவது ஒரு காயும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இந்த அரைச்ச மோர் குழம்பு மட்டும் இல்லாமல் இன்னொரு வகை மோர் குழம்பும் இருக்குது. அதை நம்ம இன்ஸ்டன்ட் மோர் குழம்புன்னு சொல்லுவோம். அதுதான் நான் பிளெயின் மோர் குழம்புன்னு சொன்னேன். அதை நான் தனியாக ஒரு வீடியோ பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். தேவையான பொருட்களின் அளவு உங்கள் பார்வைக்கு இங்கே காமிச்சிருக்கேன். இப்போ நான் எதுவும் காய் வச்சு பண்ண போகிறதில்ல. இப்போ நீங்கள் சுரைக்காய், சௌச்சௌ, வெண்டைக்காய் எதாவது வச்சு பண்ணுறீங்கன்னா அதையும் நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போது இந்த பொருட்கள் எல்லாத்தையும் நாம் மிக்சியில் போட்டு அரைக்கணும். இதில் வெங்காயமும் பூண்டையும் மட்டும் சேர்க்காதீங்க. மிச்சம் எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் இந்த மாதிரி அரைச்சிருங்க. இந்த பதம் வந்த உடனே பூண்டையும் வெங்காயத்தையும் இதில் சேர்த்துருங்க. ஆனால் ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சதை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க. இதை கிளறி விடுங்க. மிதமான தீயில் இதை கொதிக்க வைங்க. நாம் இந்த மாதிரி கொதிக்க வைக்கிறதுல அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிடும். இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இதில் நாம் தயிரையும் சேர்த்து கலக்கணும். இப்போ இந்த தயிர் புளிச்ச தயிராக இல்லைன்னா நீங்கள் ஒரு அரை எலுமிச்சத்தை இதில் புழிஞ்சிருங்க. மோர் குழம்பு பண்ணச்சே முக்கியமாக நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா, ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, தீயையும் ஜாஸ்தியாக வைக்கக்கூடாது. அது மிதமான தீயிலேயே தான் இதை கொதிக்க விடணும். லைட்டாக கொதி இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமே அதை நிறுத்திடணும். அப்படி பண்ணலன்னா மோர் குழம்பு நீர்த்து போயிடும். தாளிக்கிறதுக்கு கடுகு, காஞ்ச மிளகாய், பெருங்காயம், கருவேப்பிலை எடுத்துக்கணும். இப்போ கொஞ்சோண்டு எண்ணெயில் இது எல்லாத்தையும் போட்டு தாளிங்க. கருவேப்பிலையை கடைசியாக சேர்த்துருங்க. இதை நம்ம மோர் குழம்புல சேர்த்துடணும். நல்லா கலக்கி விடுங்க. இப்போது சுவையான அரைத்த மோர் குழம்பு தயார்.